உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் ஆணி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன், ராகு ஆகிய இருவரும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறார்கள். மற்ற கிரகங்களினால் எவ்வித உதவியும் கிடைக்காது. வரவை விட செலவினங்களே அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் குழந்தைகளின் உடல் நலன் சம்பந்தமாக கவலைகள் ஏற்படும். அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் பொருள்கள் களவு போக நேரிடும். விலை உயர்ந்த பொருள்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் நல்லது. ராகு ஆதரவாக சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பண வரவிற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு பலனை தரும். குரு மற்றும் செவ்வாயின் நிலையினால் சிலருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் ஏற்படக்கூடும். உத்தியோகம். அலுவலக சூழ்நிலை கவலையை அளிக்கும். மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகக்கூடும். சக ஊழியர்களினாலும் பிரச்சனை ஏற்படும். அலுவலகத்தில் அனைவருடனும் பழகுவதில் நிதானம், பொறுமை, சாதுரியம் மிகவும் அவசியம். சிறு வாக்குவாதமும் பெரிய பிரச்சனையை கொண்டுவிடக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. அவசர முடிவுகளை தவிர்ப்பது அவசியம். தொழில், வியாபாரம். உங்கள் உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறுவதால் உங்கள் பொருள்களின் விலையை நிர்ணயம் செய்வதில் குழப்பமுண்டாகும். நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு உள்ளது. முன் பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். கலைத்துறையினர். வருமானம் ஒரே சீராக இருக்கும். மாத கடைசியில் பற்றாக்குறை ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. புதிய வாய்ப்புகள் தாமதப்படும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய முயற்சிகளில் இம்மாதம் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. எந்நிலையிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருப்பது மிகவும் அவசியம். அரசியல் துறையினர். கிரகநிலைகள் ஓரளவே உங்களுக்கு ஆதரவாக சந்திருக்கின்றனர். இம்மாதம் கட்சியில் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. ஆதலால் கல்வி முன்னேற்றம் சிறிது தடைபடக்கூடும். தேவையற்ற சிந்தனைகள் மன நிம்மதியை பாதிக்கும். குடும்ப பிரச்சனைகள் கல்வி முன்னேற்றத்தை தடை செய்யும். விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணப்பற்றாக்குறையை கவலையை அளிக்கும். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான செவ்வாய் அனுகூலமாக இல்லை. வயல் பணிகளில் உழைப்பு கடினமாக இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பழைய கடன்கள் கவலை அளிக்கும். பெண்மணிகள். சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக வலம் வருகிறார். குருவினால் எவ்வித நன்மையையும் எதிர்பார்க்க இயலாது. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். திருமணமாகியுள்ள பெண்மணிகள் கணவருடன் அனுசரித்தும் விட்டு கொடுத்தும் நடந்து கொள்வது எதிர்காலத்துக்கு நன்மையை அளிக்கும். வேலை பார்க்கும் பெண்மணிகளுக்கு ராகு பகவான் பூரண அனுகூலமாக வலம் வருவதால் நிர்வாகத்தினரின் ஆதரவு கிடைக்கும். பரிகாரம். கந்தசஷ்டி கவச பாராயணம் அளவற்ற நன்மைகளை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் ஆணி 18 பிற்பகல் முதல் 20 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.